இப்ப நம்ம 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துல இருக்க இலக்கணம் பார்க்கலாம். 2 இயல் தான் நமக்கு. அதனால 2 டாபிக் தான் வரும். ரொம்ப சிம்பிள் தான். மொழி இறுதி எழுத்துக்கள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மொழி இறுதி எழுத்துக்கள். இப்ப நமக்கு எல்லா எழுத்துக்களும் இறுதியில வருமா? அப்படின்னா வராது. ஒரு சில எழுத்துக்கள் வந்து இறுதியில வராது. இப்ப நம்ம கூட பார்த்தோம். ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துன்றது இடையில மட்டும் தான் வரும். எங்க வராது, இறுதியில வராது. அந்த மாரி ஒரு சில எழுத்துக்கள் இருக்கு. இதுதான் நம்ம எது இறுதியில வரும், எது இறுதியில வராதுன்னு பார்க்க போறோம். அப்போ ஒரு சொல் இருக்குன்னா, அந்த சொல்லோடைய இறுதியில ஆ பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்து இருக்கு இல்லைங்களா? அ, ஆ, இ, ஈ, உ, வரைக்கும். அந்த உயிர் எழுத்துக்கள் 12ம் என்ன பண்ணாதுன்னா, சொல்லோட இறுதியில தனித்து வராது. அது எப்படி வரும்னா, மெய்யுடன் இணைந்து அந்த இக்கு பிளஸா அதுதான் வரும். வாழ்க, பாடிய அந்த மாதிரி. சரிங்களா? அப்போ தனியா என்ன பண்ணாது, அந்த ஆவுலேருந்து வரைக்கும் இருக்க எழுத்துக்கள் சொல்லோட இறுதியில வராது. அப்ப அது எப்படிதான் வரும்? மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும் தான் வரும். சரிங்களா? அப்புறம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளபெடைகளில் வரும். சரிங்களா? அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும் பொழுது உயிர் எழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் வரும். அளபெடைனா நமக்கு வந்து அந்த உயிர் எழுத்து அளபெடுக்கும். அது அளபெடை வரும்போது பார்க்கலாம். இப்ப தழீஇ அப்படின்னு எழுதுவோம். த, ழி, ஈ அப்படின்னு எழுதுவோம். இது என்ன அளபெடைனா சொல்லிசை அளபெடை. ஸோ அப்ப அப்ப அந்த அளபெடைகள்ல மட்டும்தான் உயிரெழுத்து சொல்லோட இறுதியில வரும். அதுக்கடுத்து உயிரெழுத்து மெய்யோட சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாதான் சொல்லோட இறுதியில வரும். சரிங்களா? அப்ப தனித்து சாதாரணமா என்ன பண்ணாது, உயிரெழுத்து மொழியோடைய இறுதியில, அதாவது சொல்லோட இறுதியில வராது. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்ல பார்த்தோம்னா 11 தான். மொத்தம் நமக்கு 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. அதுல 11 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழியோட இறுதியில வரும். மொத்தம் 18 இருக்கு. 11 எழுத்து மட்டும்தான் வரும். அப்ப எத்தனை எழுத்து வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 எழுத்துக்கள் மொழியோட இறுதியில வராது. அப்ப எது கம்மியா இருக்கு? 7 தான் கம்மியா இருக்கு. அத மெமரி பண்ணிட்டோம்னா, மீதி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் வரும்னு தெரிஞ்சிரும். அத மெமரி கூட பண்ண வேணாம். ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க. இங்க குடுத்துருக்காங்க 7 எழுத்துக்கள். ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்லினம். வல்லினம் என்னன்னு சொல்லுவோம்? கசட, தபர, வல்லினம். இல்லைங்களா? கசட, தபர, வல்லினம். இது கூட ஒரு ஞான்னு ஒரு எழுத்த சேர்த்துக்கணும். இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா என்ன வைக்கணும்? மறக்காம நம்ம புள்ளி வைக்கணும். எழுத்துக்கள். ஓகேங்களா? அப்போ இதுல 7 எழுத்துக்கள் இருக்கா? அந்த வல்லின எழுத்துக்கள் பிளஸ் ஒரு இங்கு. இந்த 7 எழுத்துக்கள் தான் மொழியோட, அதாவது சொல்லோட இறுதியில வராது. இந்த 7ம் வராது. இது போக மீதி இருக்கிற 11 எழுத்துக்களும். சரிங்களா? அதாவது இடையினத்துல இருக்கிற ஒரு 6ம், மெல்லினத்துல ஞ ஒண்ணு போயிடுச்சு. மீதி இருக்கிற 5 எழுத்து. அதுல 6ல ஞ கிடையாது. ஸோ மீதி 5. 6 5 11. அந்த 11 எழுத்துக்கள் மட்டும்தான் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லோட இறுதியில வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள். ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லின் இறுதியில் பார்த்தீங்கன்னா, நமக்கு உயிரெழுத்து தனித்து வராது. அதுங்க குடுத்துட்டாங்க. உயிரெழுத்து சொல்லோட இறுதியில வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் மெய் கூட இணைஞ்சு உயிர்மெய்யா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும் பொழுது மட்டும்தான் உயிரெழுத்து சொல்லோட இறுதியில வரும். அதுதான் தழீஇ சொல்லும். அதுக்கடுத்து ஆயுத எழுத்து பார்த்தோம்னா சொல்லோட இறுதியில வராது. ஆயுத எழுத்து எப்பயுமே எங்கதான் வரும்? இடையில மட்டும்தான் வரும். ஸோ இது இல்லாம உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஞ இருக்கு இல்லைங்களா? அந்த ஞ இந்த வரிசை சொற்கள், இந்த வரிசை இருக்கு இல்லைங்களா? ஞ, 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 இந்த வரிசை வந்து என்னவே பண்ணாது, மொழியோட இறுதியில வராது. அதே மாதிரி எகர வரிசை. எகர வரிசைனா கேவுல இருந்து நே வரைக்கும் இருக்கிறது. கே, நே, சே, நே, டே, நே இது எல்லாமே என்ன பண்ணாது, மொழியோட இறுதியில வராது. இதுல இருக்கிற எந்த ஒரு உயிர்மெய் எழுத்தும் மொழியோட இறுதியில வராது. அதே மாதிரி ஒகர, எகர, ஒகர, ஞகர. அவ்வளவுதான். ஞகர, எகர, ஒகர. இந்த 3 வரிசை தான். இதுல ஒகர வரிசையில மட்டும் நோவை தவிர, நோ மட்டும் என்ன பண்ணும்னா சொல்லோட இறுதியில வரும். ஏன் அப்படின்னா, நோங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கு அந்த ஒரு எழுத்துக்கே பொருள் உண்டு. நோ அப்படின்னா துன்பம். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நொந்து போறது. ஸோ அப்ப நொந்து போறதுன்னா என்னது? எப்போ நொந்து போயிடுவோம்? துன்பம் வரும்போதுதான். அப்ப துன்பம் அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 இருக்கு. 40மே என்னவா இருக்கும்னா நெடில் எழுத்தா இருக்கும். 2 2
குறில் எழுத்து தான். அதுல ஒரு குறில் தான் நோ. ஸோ அதனால நோ மட்டும்தான் இறுதியில வருது. மீதி எந்த எழுத்துக்களும் எந்த வரிசையில ஒகர வரிசை. ஒகர வரிசைனா கோ ஞோ சோ அப்படின்னு எழுதுவோம்ல, இந்த மாதிரி இந்த வரிசை கோ ஞோ சோ இந்த வரிசை எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் என்ன பண்ணாதுன்னா சொல்லோட இறுதியில வராது. ஸோ அப்ப எந்தெந்த வரிசை வராதுன்னா நகர வரிசை வராது, அப்புறம் எகர வரிசை வராது, ஒகர வரிசை வராது. ஒகர வரிசையில நோவை தவிர. சரிங்களா? இதெல்லாம் மொழியோட இறுதியில வராது அப்படின்னு பார்த்துட்டோம். எது வரும்னு பார்த்துட்டோம். எது வரும்? உயிரெழுத்து அளபெடையில மட்டும் மொழியோட இறுதியில வரும். உயிரெழுத்து மெய்யோட சேர்ந்து உயிர் மெய்யா வரும். மெய்யெழுத்து 11 எழுத்துக்கள் வரும். 7 எழுத்து இறுதியில வராது. இதுதான் இறுதிக்கு சொல்லிட்டோம். அடுத்து இடைக்கு வரும். சரிங்களா? இடைனா நடுவுல ஒரு சொல் இருக்குன்னா அதோடைய நடுவுல. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆயுத எழுத்து எப்பயுமே எங்கதான் வரும்? சொல்லோட இடையில தான் வரும். எஃகு அப்படின்னு நம்ம எழுதும் போது இடையில தான் ஒரு எப்பயுமே எஃகுன்றது அந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையில மட்டும்தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் எங்க வரும்னா சொல்லோட இடையில வரும். பாடல், ஆடல், காகம், நடுவுல பாருங்க எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள். அப்போ உயிர்மை எழுத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லோட இடையில வரும். ஆயுத எழுத்து சொல்லோட இடையில வரும். அடுத்து மெய் எழுத்துக்கள் 18மே சொல்லோட இடையில் வரும். ஓகேங்களா? அப்ப மெய்யெழுத்து வரும், உயிர்மெய் எழுத்து வரும், ஆயுத எழுத்தும் வரும். அடுத்து உயிர் எழுத்து இருக்கு இல்லைங்களா? இந்த உயிர் எழுத்து அ ஆ இ ஈ உ ஓ இது இடையில எப்ப வரும்னா அளபெடையில் மட்டும்தான் வரும். சரிங்களா? இறுதியிலையும் சரி இடையிலையும் சரி உயிரெழுத்து எப்பதான் வரும்? அளபெடைகள்ல மட்டும்தான் வரும். மற்றபடி தனிச்சு வராது. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள். இது ரொம்ப ஈஸி. அதை விட ஒண்ணுக்கு இப்ப நம்ம சொல்லுவோம், இப்ப பண்டம் அப்படின்னு எழுதுவோம். அப்ப 3 சுழி ரைட்டா 2 சுழி ரைட்டா நமக்கு டவுட் வரும். அப்போ இதுதான் இனம். இதெல்லாம் நம்ம தமிழ்ல வந்து அவ்வளோ ஒரு அருமையா கொடுத்துருக்குறாங்க. அப்ப பண்டம்னா டே பக்கத்துல எந்த இன்னு தான் வரணும்? இட்டு பக்கத்துல இந்த டே வரிசை பக்கத்துல 3 சுழி இன்னு தான் வரணும். அதுதான் அதோடைய இனம். அப்ப 2 சுழி போட்டா அது தப்பு. சரிங்களா? அப்ப அதாவது என்னன்னா சில எழுத்துக்கள் வந்து இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இதை வச்சு இதுக்குள்ளார ஒரு ஒத்துமை இருக்கும். இந்த ஒற்றுமை அடிப்படையில தான் எழுத்துக்களை என்ன பண்ணாங்கன்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதுல வல்லின எழுத்துக்கள் 6 இருக்கு இல்லைங்களா? அந்த 6 வல்லின எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்கள் என்னது இணை எழுத்துக்கள். வேற ஒண்ணுமே கிடையாது. 6 வல்லினத்துக்கும் 6 மெல்லினம் இணை எழுத்துக்கள். அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது. இப்போ வல்லினத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கசட தபர. இதற்கு பாருங்க. க ச ட த ப ர. இது வல்லினம். இதுக்கு வந்து எது இணையா வரும் அப்படின்னா மெல்லினம் இணையா வரும். மெல்லினம் என்னன்னு சொல்லுவோம்? ஞ ஞ ந ந ம ந. ஓகேங்களா? இதுதான் பேர். இதுவும் பேர். க ஞ ட ச ஞ ட ந த ந ப ம ர ந. ஓகேங்களா? இதுதான் வந்து இணை. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த எழுத்து பக்கத்துல தான் இந்த எழுத்து வரும். அதுதான் அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பண்டம் அப்படின்னு எழுதுறீங்கன்னா ப இண்ட இம் பண்டம் எழுதுறீங்க. இந்த டே பக்கத்துல ந இருக்கா? 3 சுழினா தான் வரணும். அப்பதான் இது ரைட்டு. 2 சுழினா போட்டா இது தப்பு. 2 சுழினா பக்கத்துல எதுதான் வரணும்? இந்த ரே தான் வரணும். அப்ப எங்கெல்லாம் இந்த இரு வருதோ அப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா 2 சுழி யூஸ் பண்ணுவோம். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இப்ப மன்றம் அப்படின்னு எழுதுவோம். ம இன்ற இம் மன்றம். அப்ப இதுதான் வரும். சரிங்களா? இதுதான் இணை எழுத்துக்கள். அப்போ வல்லினத்துக்கு எது இணை எழுத்தா இருக்கும்னா மெல்லினம் இணை எழுத்தா இருக்கும். அப்ப இன்னொன்னு இருக்குல்ல, நம்ம மெய்யெழுத்துக்களை 3ஆ பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இன்னொன்னு என்ன இருக்கு? இடையினம் இருக்கு இல்லைங்களா? அப்ப இடையின எழுத்துக்களுக்கு என்ன வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடையின எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா? என்னது? எரள வழல. அந்த எரள வழல இது எல்லாமே ஒரே இனம். ஒரே இனம்னா இந்த இடையின எழுத்து பக்கத்துல இடையின எழுத்து தான் வரும். இப்ப வயல் அப்படின்னு எழுதுங்க. வயல். இதுவும் இடையினம், இதுவும் என்னது? இடையினம். அவ்வளவுதான். சரிங்களா? இன்னும் வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? அப்போ வல்லினத்துக்கு மெல்லினம் வந்து என்னவா இருக்கும்னா இணை எழுத்தா இருக்கும். அதுலயும் இதே ஆர்டர் தான்.
கசட தவறு எழுதினீங்கன்னா பக்கத்துல ஞஞன நம்மன பக்கத்துல எழுதிட்டு வந்துடணும். இல்லையா நம்ம காஞ்சாச்சா வரிசை இருக்கு இல்லைங்களா, அது எழுதினாலும் ஓகே தான். நீங்க இப்படி எழுதி பாருங்க. இப்படி 1 by 1 கூட நீங்க வந்து எழுதி பார்க்கலாம். லைனா இங்க வந்து என்ன பண்ணிடலாம், கசட தவற கசட, இதை ஃபுல்லா அழைச்சிக்கோ. தெளிவா படிச்சுக்கணும் இலக்கணம் மட்டும். எப்பயுமே அப்பதான் மறக்காது. கசட தவற வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இணை எழுத்து என்னன்னு சொல்றோம், மெல்லினம். அப்ப ஞஞன நமன, ஞஞன நமன மெல்லினம். இது இணை எழுத்து, 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 இது இணை எழுத்து. இப்போ இடையின எழுத்துக்கள் எரள வழல, அது எல்லாமே ஒரே இனம்தான். சரிங்களா? இதுதான் மெய்யெழுத்துக்களுக்குரிய இனங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உயிரெழுத்து இருக்கு இல்லைங்களா, உயிரெழுத்து எத்தனை இருக்கு, 12. ஸோ உயிரெழுத்து 12க்கும் எப்படி இனங்கள் உண்டு அப்படி, அதுக்கும் இனங்கள் உண்டு. என்னன்னா குறிலுக்கு நெடில் வந்து இனம். அப்ப குறிலுக்கு நெடில் இனம்னா அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, அப்புறம் என்னங்க வரும், ஓ ஓ. இதெல்லாம் பேரா வந்துடும். பேர் இல்லாம என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயும் அவ்வும் இருக்கும். அப்ப இதுக்கு என்ன இணை எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சவுண்ட்ல முடியுது, ஈ சவுண்ட்ல முடியும். அப்ப ஐயோடைய இணை எழுத்து ஈ. அவ் அப்படின்னு சொல்லும் போது ஊ சவுண்ட்ல முடியும். அப்ப அவ்வோட இணை எழுத்து ஊ. ஓகேங்களா? மீதி பாத்தீங்கன்னா ஆதான் இணை. ஈக்கு ஈ இணை, ஊக்கு ஊ இணை, ஏக்கு ஏ இணை, ஓக்கு ஓ இணை. மீதி இருக்கிற இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் ஐக்கு ஈ இணை வரும். சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ ஈ சவுண்ட்ல வருது, ஈ. ஔ ஊ சவுண்ட்ல வருது, அதனால ஊ. இதுதான் இணை எழுத்துக்கள். ஸோ இவ்வளவுதான் செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.